சூரியன் உதயமானவுடன் சாண்டியாகோ கண் விழித்தான். அங்கு முந்தைய இரவில் விண்மீன்கள் இருந்திருந்த இடத்தில் இப்போது அவனுக்கு முன்னால் எண்ணற்ற ஈச்ச மரங்கள் வரிசையாக நின்றன. அவை அந்த ஒட்டுமொத்த பாலைவனம் நெடுகிலும் பரவியிருந்தன. அதிகாலையிலேயே கண் விழித்திருந்த அந்த ஆங்கிலேயரும் நாம் சாதித்து விட்டோம் என்று உற்சாகமாக கூறினார். ஆனால் சாண்டியாகோ அமைதியாக இருந்தான். பாலைவனத்தின் அமைதி அவனுக்கு மகிழ்ச்சி அளித்து வந்திருந்தது. வெறுமனே மரங்களை பார்ப்பதில் அவன் திருப்தியடைந்தான். பிரமிடுகளை சென்றடைவதற்கு அவன் இன்னும் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டியிருந்தது. இன்றைய காலை பொழுது பின்னர் என்றேனும் ஒரு நாள் வெறும் நினைவாக மட்டுமே இருக்கும். ஆனால் அந்த ஒட்டகக்காரர் கூறியிருந்ததைப் போல இது ஒரு கொண்டாட்ட கணம். அவன் அதை முழுமையாக வாழ விரும்பினான். ஈச்ச மரங்களின் காட்சி பின்னொரு நாள் ஒரு நினைவாக மட்டுமே இருக்கும் என்றாலும் இக்கணத்தில் நிழலையும் தண்ணீரையும் போரிலிருந்து பாதுகாப்பான ஒரு புகழ் இடத்தையும் அது உணர்த்தியது. நேற்று அந்த ஒட்டகத்தின் முனகல் ஆபத்தை உணர்த்தியது. இன்று ஈச்சமர வரிசை ஒன்று ஓர் அதிசயத்தை பறைசாற்றக்கூடும். உலகம் பல மொழிகளை பேசுகிறது என்று சாண்டியாகோ நினைத்தான்.